வணக்கம். இந்த வீடியோல நம்ம பார்க்க போற செக்ஷன் find the mean and variance of binomial distribution. So binomial distribution termல இருந்து mean value எப்படி பார்க்கணும், variance value என்ன பார்க்கணும்ங்கிறது இந்த வீடியோல பார்ப்போம். Steps: write down MGF of binomial distribution. So first step நம்ம என்ன எழுதணும்னா binomial distribution ஓட MGF function எழுதணும். To find first derivative and substitute t equal to 0. ஸோ ஒரு தடவை அதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணிவிட்டு வர்ற ஆன்சரில் t equal to 0 நம்ம சப்ஸ்டியூட் பண்ணணும். ஸோ t equal to 0 நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுறப்ப வர்ற ஆன்சர் தான் நம்மளுடைய மீன் வேல்யூ. தட் இஸ் we find out மீன் வேல்யூ. நெக்ஸ்ட் ஸ்டெப்: to find second derivative and substitute t equal to 0. ஸோ செகண்ட் டெரிவேட்டிவ் இதே மாதிரி கேல்குலேஷன் பார்த்துட்டு அதில் t equal to 0 அப்ளை பண்ணணும். Variance of x which is equal to e of x square minus e of x whole square. Using this formula we get variance value. So first MGF function எழுதிட்டு first derivative t equal to 0 substitute பண்ணா நமக்கு mean value exist ஆகும். Second derivative t equal to 0 substitute பண்ணிட்டு variance of x function formula substitute பண்ணா நமக்கு variance form term exist ஆகும். இப்போ calculation பார்க்கலாம். So இப்போ step 1 என்ன எழுதணும்? binomial distribution function ஓட MGF function எழுதணும் சொன்னோமா? அப்போ MGF of binomial distribution. The MGF of binomial distribution is mx of t equal to q plus p e power t whole power n. இந்த ஈக்குவேஷனுக்கான ப்ரூஃப் நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோவில் பார்த்துருந்தோம். ஸோ mx of t equal to q plus p e power t whole power n. ஸ்டெப் 2 என்ன சொன்னோம்? மீன் வேல்யூ கால்குலேஷன் பார்க்கணும். டு ஃபைண்ட் மீன் வேல்யூ. ஸோ மீன் வேல்யூ பார்க்கணுன்னா என்ன சொன்னோம்? MGF ஃபங்க்ஷனை ஒன்ஸ் டிஃபரன்ஷியேட் பண்ணணும்னு சொன்னோம். அண்டர் டீயில் mx of t equal to q plus p e power t whole power n. இதுக்கு ஒரே ஒரு தடவை டிஃபரன்ஷியேட் பண்ணலாம் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸில். அப்போ என்ன வந்திருக்கலாம்? ஃபர்ஸ்ட் டெரிவேட்டிவ் ஆஃப் mx of t தட் இஸ் mx dash of t equal to. ஸோ டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது என்ன பண்ணலாம்? பவரை முன்னாடி எழுதணுமா? ஸோ பவரை முன்னால் எழுதுனா n இன்ட்டு q plus p e power t n minus 1. நம்ம வித் ரெஸ்பெக்ட் டு டீயில் தான் இந்த டேர்மில் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம். ஸோ டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது இங்கேயும் உள்ளே இருக்கிற டேர்மையும் நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். ஸோ பி பவர் டியை ஒன்ஸ் டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா நமக்கு வர்ற ஆன்சர் பி பவர் டி தான். எக்ஸ்பொனென்ஷியலில் டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் சேம் ஆன்சர் தான் வரும். ஸோ பி பவர் டி. ஸோ ஒன்ஸ் அகெயின் ஸோ என் q ப்ளஸ் பி பவர் டி ஹோல் பவர் என்ன டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் n இன்ட்டு q ப்ளஸ் பி பவர் டி பவர் n மைனஸ் 1 அண்ட் வித் ரெஸ்பெக்ட் டு டீயில் அகெயின் டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது பி பவர் டி. ஸோ இந்த டேர்ம் அடுத்து எழுதிக்கலாம். அப்போ எழுதுனா என்ன வந்திருக்கலாம்? n இன்ட்டு q ப்ளஸ் பி பவர் டி ஹோல் பவர் n மைனஸ் 1 இன்ட்டு பி பவர் டி. நெக்ஸ்ட் என்ன சொன்னோம்? t ஈக்குவல் டு 0 சப்ஸ்டியூட் பண்ணணுமா? ஸோ t ஈக்குவல் டு 0 சப்ஸ்டியூட் பண்ணால் லெஃப்ட் ஹேண்ட் சைட் mx dash of 0 which is equal to t இருக்கிற பிளேஸில் 0ன்னு அப்ளை பண்ணலாம். ஸோ n இன்ட்டு q ப்ளஸ் பி பவர் டி, டீக்கு பதிலாக 0ன்னு போட்டாச்சு. n மைனஸ் 1 பி பவர் 0 அதையும் சப்ஸ்டியூட் பண்ணியாச்சு. அப்போ n இன்ட்டு q ப்ளஸ் பி பவர் 0 பவர் 0 வேல்யூ 1. ஸோ p இன்ட்டு 1 p பவர் n மைனஸ் 1 இன்ட்டு பவர் 0க்கு 1ன்னு அப்ளை பண்ணால் p. அப்போ n இன்ட்டு இது q ப்ளஸ் பி ஆர் p ப்ளஸ் q மாற்றி எழுதிக்கலாம். p ப்ளஸ் q பவர் n மைனஸ் 1 இன்ட்டு p. ப்ராபபிலிட்டி ஃபங்க்ஷனில் p ப்ளஸ் q-ஓட வேல்யூ நமக்கு என்னன்னு தெரியும்? 1ன்னு தெரியும். ஸோ n இன்ட்டு 1 பவர் n மைனஸ் 1. எனி டேர்ம் பவர் n மைனஸ் 1நாலும் நம்மளுடைய வேல்யூ 1 தான். ஸோ இன்ட்டு பி. அப்போ np. அப்போ mx dash of 0 equal to np. This is our required mean value. So therefore mean which is equal to m dash of x 0 equal to np. Next variance. Step 3 to find variance value. So step 3ல நம்ம variance ஓட வேல்யூ என்னன்னு பார்ப்போம். வேரியன்ஸ் வேல்யூக்கு நம்ம ஸ்டெப்ஸ் ஃபஸ்ட்டு கோட் பண்ணது என்னது? செகண்ட் டெரிவேட்டிவில் t ஈக்குவல் டு 0ன்னு சப்ஸ்டியூட் பண்ணணும்னு பார்த்தோமா? ஸோ mx of t which is equal to q plus p பவர் t ஹோல் பவர் n. ஃபஸ்ட்டு மொமெண்ட் ஜென்ரேட்டிங் ஃபங்க்ஷன் எழுதிக்கலாம். நெக்ஸ்ட்டு மீன் வேல்யூ பார்க்கும்போது இதை ஒன்ஸ் டிஃப்ரென்ஷியேட் பண்ணியிருந்தோமோ mx dash of t equal to n இன்ட்டு q plus p பவர் t பவர் n மைனஸ் 1 இன்ட்டு வித் ரெஸ்பெக்ட் டு டீயில் இந்த டேர்மை பார்த்தாலும் p பவர் t. இதை ஒரே ஆர்டராக எழுதணும்னா வச்சுக்கோங்க. என்ன நினைக்கலாம்? np q ப்ளஸ் பி பவர் டி பவர் n மைனஸ் 1 இன்ட்டு பவர் டி. இதுதான் ஃபர்ஸ்ட் டெரிவேட்டிவ். இப்போ என்னென்னா திருப்பியும் அகெயின் வித் ரெஸ்பெக்ட் டு டீயில் டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். ஸோ டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் என்ன வந்திருக்கலாம்? mx டபுள் டேஷ் ஆஃப் டி விச் இஸ் ஈக்குவல் டு n அண்ட் p ஆர் கான்ஸ்டன்ட். ஸோ அது np இருக்கலாம். வித் ரெஸ்பெக்ட் டு டீலங்கிறப்ப இந்த பார்ட்லேயும் டி இருக்குது, இந்த பார்ட்லேயும் டி இருக்குது. ரெண்டு மல்டிப்ளிகேஷனில் இருந்தால் நம்ம என்ன மெத்தடில் யூஸ் பண்ணணும்? யூவி ப்ரொசீஜரில்
இப்போ டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். ஸோ யூவி ப்ரொசீஜரில் டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது u இன்ட்டு v டேஷ் அடுத்து v இன்ட்டு u டேஷ் ஒரு டேர்மை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு டேர்மை டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு ப்ரீவியஸ் டேர்மை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் டேர்மை டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். ஸோ இப்போ இந்த கேல்குலேஷனில் இப்போ பார்த்தோன்னா என்ன வந்திருக்கலாம், q ப்ளஸ் p e பவர் t பவர் n மைனஸ் 1 ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். e பவர் t-யை நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம். ஸோ e பவர் t-யை டிஃப்ரென்ஷியேட் பண்ணாலும் நமக்கு வர ஆன்சர் e பவர் t. ஸோ இதை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு இ பவர் டியை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த டேர்மை இப்போ நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். ஸோ இந்த டேர்மை டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது என்ன இருக்கலாம், பவர் வேல்யூத்துக்கு முன்னாடி எழுதுமா, அப்போ n-1 q ப்ளஸ் பி இ பவர் டி பவரில் ஒரு வேல்யூ மைனஸ் பண்ணணுமா. ஸோ மைனஸ் பண்ண என்ன இருக்கலாம், n-1 -1. ஸோ ஆன்சர் n-2. அண்ட் வித் ரெஸ்பெக்ட் டு டேர்ம் டி இங்கே ப்ராக்கெட்குள்ளே இருக்கிறதுனால இதையும் தனியாக நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். ஸோ டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் பி இ பவர் டி தட் இஸ் np ஆஃப் q plus p e power t whole power n-1 into e power t. This is our u v dash plus next v-யை ஃபிக்ஸ் பண்ணிட்டோம், e power t-யை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு u-வை ஒன்ஸ் டிஃப்ரென்ஷியேட் பண்ணப்போ n-1 q plus p e power t power n-2 and the term p e power t அதை எழுதிருக்கும். ஸோ செகண்ட் டெரிவேட்டிவ் பார்த்தாச்சு. இதுக்கு அடுத்து t equal to 0ன்னு சப்ஸ்டியூட் பண்ணுமா. ஸோ put t equal to 0 in second derivative mx double dash of 0 which is equal to t இருக்கிற இடத்துலலாம் 0ன்னு அப்ளை பண்ணலாம். அப்போ எடுத்தோன்னே என்ன இருக்கலாம், np of q plus p e power 0 power n-1 int e power 0 plus e power 0 n-1 q plus p e power 0 of n-2 into p e power 0. எங்கெங்கெல்லாம் t இருந்ததோ அங்கெல்லாம் 0ன்னு சப்ஸ்டியூட் பண்ணியாச்சு. e power 0 வேல்யூ 1. ஸோ அது நமக்கு தெரியும். therefore np of q plus p e power 0 வேல்யூ 1. ஸோ விட்டுறலாம். n-1 plus n-1 q plus p e power 0 வேல்யூ 1. அப்போ அது p into 1ங்கிறப்ப p whole power n-2 into p into 1 இது எழுதியிருக்கும். அடுத்து np ப்ராபபிலிட்டி ஃபங்க்ஷனில் p plus q or q plus p யோட வேல்யூ நமக்கு 1ன்னு தெரியும். ஸோ 1 பவர் n-1னாலும் 1 தான் ப்ளஸ் n-1 இங்கேயும் p plus q யோட வேல்யூ 1 பவர் n-2 1ங்கிற டேர்ம் எத்தனை நம்ம டேர்மில் மல்டிப்ளை பண்ணாலும் நமக்கு வரப்போகிற ஆன்சர் 1 தான். ஸோ n-1 into 1 into p n-1 into p. ஸோ இப்போ npயை உள்ளே மல்டிப்ளை பண்ணிக்கலாமா. அப்போ ஒரே டேர்மை மாற்றுங்க. அப்போ எழுதுனா என்ன இருந்துக்கலாம், np into 1ங்கிறப்ப np இந்த டேர்மையும் ஃபிக்ஸ் பண்ணி np மைனஸ் p இதோட இதை மல்டிப்ளை பண்ணால் என்ன வந்திருக்கலாம், np மைனஸ் பிக்கு n² p² மைனஸ் np². இப்போ n² p² தனியாக வச்சுக்கலாம், n டேர்ம்ஸை மட்டும் கம்பைன் பண்ணலாம். ஸோ n டேர்ம்ஸை மட்டும் கம்பைன் பண்ணுறப்ப npயை காமனாக எடுத்துகிட்டா என்ன வந்திருக்கலாம், இதில் 1 இதில் p²ல் ஒரு p எடுத்தாச்சு. ஸோ ரிமைனிங் இருக்கிறது p. அப்போது 1 மைனஸ் p n² p² np 1 மைனஸ் பிங்கிறது என்ன எழுதிக்கலாம், நமக்கு ஆல்ரெடி தெரிஞ்ச ஃபார்முலா p plus q equal to 1. இப்போ q which is equal to இந்த p அந்த சைட் போனால் 1 மைனஸ் பின்னு எழுதிக்கலாமா. ஸோ 1 மைனஸ் பிங்கிற டேர்முக்கு பதிலாக நம்ம qன்னு எடுத்துக்கிறோம். ஸோ mx double dash of 0 which is equal to n² p² plus npq. This is e of x² value. ஸோ e of x²ங்கிறப்ப n² p² plus npq. நெக்ஸ்ட்டு நமக்கு வேரியன்ஸ் வேல்யூ தான் இந்த வீடியோவில் பார்த்துட்ருக்கோம். இப்போ வேரியன்ஸுங்கிறப்ப நம்ம ஃபார்முலாவில் இருந்தோமா, e of x² மைனஸ் e of x ஹோல் ஸ்கொயர் அந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணால் நமக்கு ஃபைனல் ஆன்சர் கிடைக்கும். ஸோ வேரியன்ஸ் ஆஃப் x ஈக்குவல் டு e of x² மைனஸ் e of x ஹோல் ஸ்கொயர். e of x²னா இப்போ செகண்ட் டெரிவேட்டிவில் நம்ம கன்வெர்ட் பண்ண ஆன்சர் n² p² ப்ளஸ் npq. e of xனா மீன் வேல்யூ. ஸோ மீன் வேல்யூ ஃபஸ்ட்டு பார்த்த கேல்குலேஷன் np ஹோல் ஸ்கொயர். e of x²ங்கிறப்ப டேரெக்டாக எழுதணும், மீன் வேல்யூங்கிறப்ப அதுக்கு ஸ்கொயர் பார்க்கணும். ஸோ np ஹோல் ஸ்கொயரோட வேல்யூ n² p². ஸோ ப்ளஸ் n² p² மைனஸ் n² p² கேன்சல் ஆகிடும். ரிமைனிங் டேர்ம் npq. திஸ் இஸ் அவர் ரெக்வயர்ட் வேரியன்ஸ் வேல்யூ. ஸோ வேரியன்ஸ் ஆஃப் x ஈக்குவல் டு npq. ஸோ ஒரு பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன் ரெலவெண்ட்டாக கொஸ்டின் பார்க்கணுன்னா பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷனோட mgf q plus p e power t, மீன் வேல்யூ np, வேரியன்ஸ் வேல்யூ npq, ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் வேல்யூ இன்கேஸ் ஏதாவது கொஸ்டினில் கோட் பண்ணுறோன்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் npq. ஸோ இதுதான் மெயின் டாபிக். இந்த பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷனில் இந்த 4 கான்செப்ட் தெரிஞ்சால் போதும், இதுக்கு ரெலவெண்ட்டாக எந்த ப்ராப்ளம் கொடுத்தாலும் நம்மளால் ஒர்க் பண்ண முடியும். ப்ராப்ளம்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.
தேங்க்யூ.